அனைவருக்கும் வணக்கம். நேற்று மதுரையில் முருக பக்தர்கள் மாநாட்டை இந்து முன்னணி நடத்தி இருக்கிறது. இந்த மாநாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் இந்நாள் தலைவர்கள், அப்புறம் இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, இந்து அனுமன் சேனா, விஸ்வ இந்து பரிசுன்னு சொல்லி ஒரு 36க்கும் மேற்பட்ட அமைப்புகள், அதனுடைய தலைவர்கள், RSS பிஜேபியுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர் சொல்லி பல பெருந்தலைகள் கலந்து கொண்டிருக்காங்க. மத நல்லிணக்கத்தை போற்றுவதற்காக இந்த மாநாடா, இல்லை முருக பக்தர்களை காப்பதற்காக இந்த மாநாடா, இல்லை முருகனை காப்பதற்காக இந்த மாநாடா, இந்த மாநாட்டுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத முருக பக்தர்களாக இருக்கக்கூடிய முப்பெரும் தலைவர்கள் அண்ணாமலை அவர்களும், திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும், திரு துணை முதலமைச்சர், ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர், ஆந்திர சூப்பர் ஸ்டார் திரு பவன் கல்யாண் அவர்களும் ஒரு ஆகச்சிறந்த பேச்சை கொடுத்தது மூலமாக இந்த மாநாட்டுடைய நோக்கத்தை சொல்லியிருக்காங்க. முழுமையாக அவங்களுடைய பேச்சை கேட்ட பிறகு இந்த மாநாட்டுடைய நோக்கம் என்னங்கிறது நமக்கும் புரிபட்டுச்சு. வந்திருந்த மக்களுக்கும் புரியப்பட்டிருக்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் என்ன நோக்கத்துக்காக நடத்துனாங்க, ஏன்